அத்தியாயம் 66 ஒன்றாக நுழையுங்கள். ஜாஸ்மின் தன்னை நோக்கி நடந்து வரும் ஏரிக்கை பார்த்தபோது அவள் கண்களில் பயம் பிரதிபலிப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. ஜாஸ்மின் பதட்டத்துடன் சிரித்தாள். நடந்தது அனைத்தையும் நாம் மறந்துவிடலாமா? நான் எப்போதோ இங்கே இருந்தேன் என்பதை நீங்கள் மறந்துவிடலாம். மோகன் நிம்மதிப் பெருமூச்சு விட்டார். ஆனால் கேரி அவளை நோக்கி நடந்து சென்றதால் அவர் அதை முடிக்கவில்லை. இது அவ்வளவு சுலபமாக இருக்கும்னு நீங்க உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? நாங்க செய்தது எல்லாம் விதிகளை மீறுறது பத்தி மட்டும்தான். நாங்க இன்னும் எதுவும் பண்ணல. இதுக்கு நாங்க தண்டிக்கப்படுவோம்னு நான் நினைக்கல. நீங்க எங்களை மிரட்ட முயற்சி பண்ணீங்க. தப்பிக்க ஒரு வாய்ப்பு தேடுவது போல் ஜாஸ்மின் கதவை நோக்கிப் பார்த்தாள். மோகனும் நானும் ஏற்கனவே இதை எதிர்பார்த்து கதவின் அருகே உறுதியாக நின்றோம். பின்னர் அவள் கண்கள் அறையைச் சுற்றி நடனமாடி அவள் தப்பிக்க எங்காவது வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தாள். இருங்க பாருங்க, நான் இங்க வந்ததற்கு மன்னிக்கவும். நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றேன். ஜாஸ்மின் தப்பிக்க முயற்சிக்கவில்லை என்பது, நாங்கள் மூவரும் அவளை அழைத்துச் செல்ல முடியும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். என் திராகன் கண்களின் திறமையையும் நான் சோதித்தேன். அவளுடைய ஆறாவும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இல்லை. ஆனால் அவள் கருப்பு திறன்களைப் பயன்படுத்துவதில் திறமையானவள். அவள் என்னை கண்டுபிடிப்பதைத் தவிர்க்க மிகவும் திறமையானவள். எரிக் சிரிக்க ஆரம்பித்தார். நீ ஏன் எங்களுடன் வரக்கூடாது? பள்ளி விதிகளை மீறுவதா? அவங்க குற்றவாளிகள் இங்க இல்லையா? அவள் சொன்னாள். அவங்க அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா அங்க என்ன இருக்குன்னு யாருக்குத் தெரியும்? ஒருவேளை அது வேற ஏதாவது ஒரு மறைப்பா இருக்கலாம். ஏதாவது பிரச்சனைனா நாங்க திரும்பிடுவோம், எரிக் சொன்னான். ஜாஸ்மின் இதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நாங்கள் அவளை மிரட்டினாலும் நாங்கள் அவளை கொன்றுவிடுவோம் என்று அவள் நினைக்கவில்லை, இல்லையா? நாம் எப்போது போக வேண்டும்? அவள் முன்னோக்கி நடந்து சென்று தரையில் எழுதப்பட்டிருந்த திட்டத்தைப் பார்த்தபடி சொன்னாள். உண்மையைச் சொல்லணும்னா, இந்த அகாடமிக்கு வந்ததிலிருந்து அந்த சிவப்புக் கதவைப் பத்தி எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஆனா இதைப் பத்தி நாங்க யாரிடமும் சொல்ல முடியாது. ஒத்துக்கிட்டோமா? அவள் சொன்னாள். நாங்கள் அனைவரும் சம்மதமாக தலையசைத்தோம். சரி, திட்டம் நாளை தொடங்குகிறது. கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் நாளை நம் அனைவருக்கும் விடுமுறை உண்டு. அதனால் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று ஏறி கூறினார். உண்மையில் எனக்கு நாளை விடுமுறை இல்லை. நான் போக வேண்டும். ஜாஸ்மின் பாதியில் நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள். கவலைப்படாதே, நான் சாதிக்க முடியும். நான் நிழல்களுடன் கலக்க பயிற்சி செய்து வருகிறேன். இப்போது எனக்கு அதில் நல்ல திறமை இருக்கிறது. இது என் திறமைகளை சோதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. பின்னர் எரிக் தனது உள்ளங்கையை தரையில் நோக்கி கையை நீட்டி, வாருங்கள், அனைவரும் சேர்ந்து இதைச் செய்ய ஒப்புக்கொள்வோம். பின்னர் மீதமுள்ளவர்கள் எங்கள் கைகளை ஒருவர் மேல் ஒருவர் வைத்துக்கொண்டு 3 பேர் என்ற எண்ணிக்கையில் நாங்கள் அனைவரும் அவற்றை ஆரவாரத்துடன் தூக்கினோம். நாங்கள் ஜாஸ்மினுடன் பிரிந்தபோது அவள் ஏன் எங்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டாள் என்பதை என்னால் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் மிக விரைவாக ஒப்புக்கொண்டாள். ஒருவேளை அவள் சர்கேயிடம் எங்களை உளவு பார்க்க வேலை செய்திருக்கலாம், அல்லது மற்ற மாஸ்டர் நைட்டுகளில் ஒருவராக இருக்கலாம். அல்லது ஒருவேளை அவள் நைட்டுகளிடம் எங்கள் திட்டத்தைச் சொல்லி நாங்கள் சிவப்பு கதவை அடைந்ததும் எங்களைக் காட்டிக் கொடுப்பாள். எரிக் முட்டாள் இல்லை. அதனால் நிச்சயமாக இதைத்தான் நினைத்திருப்பார். நான் எரிக்கை பார்க்கச் சென்றபோது அவன் அவளையே திகைத்துப் போனது போல் உற்றுப் பார்த்துக் கொண்டிருந்ததைக் கவனித்தேன். நான் அவளை நம்பவில்லை. ஒருவேளை அது நாம் மூவராக இருக்கலாம் என்று நான் சொன்னேன். கவலைப்படாதே, ஜாஸ்மின் நல்லவள்னு நம்புடோட், ரொம்ப எரிக் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். நான் அவளை நம்பவே இல்லை. மோகன் கத்தினார். நீ உன் உடலின் கீழ்ப்பாதியைப் பற்றி தெளிவாக யோசிக்கிறாய், எரிக். ஏரிக்கின் முகம் பிரகாசமான சிவப்பாக மாறியது. அவர் மோகனை உதைக்கச் சென்றார். ஆனால் மோகன் அதைத் தவிர்த்தார். பயிற்சி முடிந்த மறுநாள் நாங்கள் நால்வரும் அகாடமிக்கு வெளியே சந்தித்தோம். இன்றிரவு முழு நிலவு. நாங்கள் அனைவரும் கருப்பு சட்டையை அணிந்திருந்தோம். எளிதாக நடமாட லேசான கவசம், எங்கள் முகங்களை மறைக்க ஒரு முக்காடு அணிந்த மேலங்கி மற்றும் எங்கள் காலடிச் சத்தத்தை அடக்க மென்மையான தோல் பூட்ஸ். சிவப்பு கதவு இருந்த பகுதிக்குள் நாங்கள் நுழைந்தபோது ஏரிக் முன்னிலை வகித்தார். ஏரிக் மண்டபத்தின் மூலையைச் சுற்றிப் பார்த்தார். பின்னர் மீதமுள்ளவர்களைத் தன்னை பின்தொடருமாறு செய்கை செய்தார். நகரும் போது நாங்கள் முடிந்தவரை இருண்ட நிழல்களில் இருந்தோம்.
நாங்கள் ஒவ்வொருவரும் நிழல்களைப் பயன்படுத்தி எங்கள் தோற்றத்தை மறைக்க முடிந்தது. ஆனால் ஜாஸ்மின் எங்கள் அனைவரிலும் சிறந்தவர். அவள் தனது நிழல் திறனை செயல்படுத்தும் ஒவ்வொரு முறையும் அவள் அங்கு இல்லாதது போல் இருந்தது. நான் மீண்டும் யோசிக்க ஆரம்பித்தேன். அவளை சர்க்கே அனுப்பினால் என்ன செய்வது? அல்லது வேறு யாராவது அனுப்பினால் என்ன செய்வது? நாங்கள் இறுதியாக சிவப்பு கதவை அடைந்தபோது நாங்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டோம். கதவை காவல் காக்க யாரும் இல்லை. அந்தக் கதவு உண்மையான அகாடமியின் கீழே ஒரு தளமாக அமைந்திருந்தது. மேலும் அது நிலத்தடியில் மேலும் கீழும் சென்றது. அது மிகவும் கொடிய குற்றவாளிகளுக்கான இடமாக இருந்தது. எப்போதும் காவல் காக்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது யாரும் இல்லை. நாங்கள் நால்வரும் எச்சரிக்கையுடன் சிவப்புக் கதவை நெருங்கும்போது என் தலையில் எச்சரிக்கை மணிகள் அடிக்க ஆரம்பித்தன. இது ஒரு பொறியாக இருக்க வேண்டும். ஆனால் என் டிராகன் கண்கள் யாரையும் கண்டறிய முடியவில்லை. உன் வேலையை நீ செய்ய வேண்டிய நேரம் இது மோகன், எரிக் சொன்னான். மோகன் சிவப்புக் கதவின் பூட்டை நோக்கிச் சென்று தனது வேலையைத் தொடங்க சிறிய கருவிகள் நிறைந்த ஒரு சாவிக்கொத்தையை வெளியே எடுத்து அதை முயற்சிக்கும் முன் மற்றவர்களை ஒருமுறை திரும்பி பார்த்தான். டேய், இது தேவையில்லாத ஆணிடா, நாம இதுக்காடா வந்தோம்? பேசாம நாம ரூம்கே போயிருவோடா. எரிக் மோகனை பார்த்து, மாஸ்டர் நீங்களா பயப்படுறீங்க? அதைக் கேட்டு மோகன், மாஸ்டர் நானா ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க, வேற வழியில்ல, கதவை திறக்க முயற்சி பண்றேன் கூறிவிட்டு மனதிற்குள் மோகன், என்ன ஆனாலும் பரவால்ல, உன் உயிரை மட்டும் காப்பாத்திக்கோ மோகன். நீங்கள் இருவரும் படிக்கட்டுகளில் பார்த்துக் கொள்ளுங்கள். யாராவது இங்கே இறங்கி வருவார்களா என் எரிக் ஜாஸ்மினையும் என்னையும் நோக்கிச் சுட்டிக்காட்டினார். இது அவளை என் கண்களால் பார்க்க அனுமதித்ததால் நான் இதைப் பொருட்படுத்தவில்லை. ஜாஸ்மினை பார்த்துக் கொண்டிருந்தபோது நான் அசாதாரணமான எதையும் கவனிக்கவில்லை. அவள் எங்களைப் போலவே கவலைப்பட்டாள். இறுதியாக 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்களுக்குப் பிறகு மோகன் சிவப்புக் கதவை திறப்பதில் வெற்றி பெற்றார். ஏரிக் எந்தத் தயக்கமும் இல்லாமல் கதவைத் திறந்து எங்கள் அனைவரையும் விரைவாக உள்ளே வருமாறு அழைத்தார். நாங்கள் எல்லோரும் சிவப்புக் கதவின் பின்னால் முன்னேறியதும் ஏரிக் எங்களுக்குப் பின்னால் கதவை மூடினார். உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. எதுவும் தெரியவில்லை. என் மூக்கில் ஒருவித ஈரமான மணம் வீசியது. பின்னர் ஏரிக் நடுவில் படிகம் பதிக்கப்பட்ட ஒரு வட்ட வடிவப் பொருளை வெளியே எடுத்தார். ஏரிக் அந்தப் பொருளைத் தட்டினார். ஒரு ஆரஞ்சு நிற ஒளி எங்கள் அனைவரையும் சூழ்ந்தது. வெளிச்சம் எங்களுக்கு முன்னால் ஒரு சில மீட்டர்கள் மட்டுமே பார்க்க அனுமதித்தது. நாங்கள் எங்கள் முன்னால் பார்த்தபோது இருளில் இறங்கிய ஒரு கல் படிக்கட்டு மட்டுமே எங்களுக்குத் தெரிந்தது.